எங்களுடைய அன்பு மகள் ஷரீஃபா அவர்கள் தன் வாழ்வின் உயிர் துணையாக முகமது ஜாஃபர் ஃபாசில் அவர்களை ஏற்கிற இந்த இனிய இல்லற இணைவு விழாவிற்கு உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மணமகளாக இருக்கிற என்னுடைய அன்பு மகள் ஷரீஃபா அவர்களுடைய தந்தை என் அன்பு இளவல் ஹுமாயூன் கபீர் அவர்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வை இழந்து அரசியல் அதிகாரமற்று அன்னை நிலத்திலேயே உரிமை இழந்து உடைமைகளையும் இழந்து அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் கண்ணுக்கு முன்னே இன்னொரு தாயகமான ஈழ தாயகத்தில் எம் இன சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது எங்கள் இன உறவுகள் எண்ணற்ற அரசியல் கட்சிகளில் இருந்தார்கள், அதிகாரத்திலும் இருந்தார்கள். ஆனால் எங்கள் படுகொலையை தடுக்க, கண்ணீரை துடைக்க, கதறலை தடுக்க எவருமே வரவில்லை. அப்போது யாருமற்ற ஒரு நிற்கதி நிலையை நாங்கள் உணர்ந்த போது என்ன செய்வது தெரியவில்லையே என்று ஏங்கி தவித்த போது நம்முடைய மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான அரசியலையும் விடுதலையையும் நாமே போராடி பெறுவது என்ற முடிவுக்கு வந்து நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வில் ஒன்று திரளத் தொடங்கினோம். அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 6 முறை சிறைப்படுத்தப்பட்டு 1.5 ஆண்டுகள் நான் சிறையிலேயே இருந்தேன். எனக்கு மிக நெருக்கமாக இருந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதி போல என்னை பார்த்து விலகி சென்ற போது என் உயிர் இளவல் ஹுமாயூன் கபீர், கல்வியாளர், ஒரு கல்வி நிறுவனத்தின் தாளாளர், சிறிதும் அச்சமின்றி தனக்கு வரப்போகிற இடையூறுகள், தொல்லைகள், தொந்தரவுகள், துன்பங்கள், துயரங்கள் எதை பற்றியும் கவலைப்படாது, சீமான் என் உடன் பிறந்தவன், என் அண்ணன் என்று என்னோடு வந்து ஆறத் தழுவி அன்போடு என் அருகில் நின்றவன் என் உயிர் தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள். அன்றிலிருந்து அந்த குடும்பத்தில் நானும் ஒருவனாக பாச பிணைப்பில் இணைந்து நிற்கிறேன். அந்த வகையில் என்னுடைய அன்பு மகளை உயிர் துணையாக ஏற்கிற அன்பிற்குரிய மாப்பிள்ளை ஜாஃபர் ஃபாசில் அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் அறிந்திருக்கிற சொந்தங்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் மக்களும் உங்களுடைய சொந்தங்கள் என்பதை, உங்கள் உறவினர்கள் என்பதை நீங்கள் பெருமையோடு எண்ணிக்கொள்ள வேண்டும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது என்று வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழிக்கு ஏற்ப இந்த அன்பு பிள்ளைகள் வாழ வேண்டும். நபிகளார் நமக்கு தந்தருளிய மறையிலே ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள். அந்த காலம் இந்த காலம்தான். நேர்மையாக ஒருவன் வாழ்வதென்பது
இங்கே சாத்தியமற்றதாக மாறி இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு அழகு என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பதான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நீங்கள் என் அன்பு பிள்ளைகள் தமிழும் அமுதும் போல, தமிழரும் அறமும் போல, என் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல இணைந்து எச்சூழலிலும் இணை பிரியாது மகிழ்வோடு வாழுங்கள் என்று நிறைந்த அன்பு கொண்டு என் நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள். நன்றி, வணக்கம்.